ஃபேமிலி. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்சுங்க. இந்த தேங்க்ஸ் எதுக்காக அப்படின்னா, நம்ம சின்னதாக வீட்டில் ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணி நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால மட்டும்தாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயாகட்டும் வாட்ஸ்அப்லேயாகட்டும் உங்களோட ஹேர் க்ரோத் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை இன்றைக்கி நான் பெருசாக ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி ஹேர் ஃபாலை பார்த்தேன், எப்படி ரெக்கவரி பண்ணேன், எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டேன், என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹேபிட் செட் ஆகாமல் போகலாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஃபுட்டு சேராமல் போகலாம், ட்ராவல் ஒத்துக்காது, டென்ஷன் ஆனாங்கன்னா ஹேர் ஃபால் ஆகும். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அது சரியாக கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸே பார்க்கலாங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சேராமல் போயிடுச்சு. நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணி போனது அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் சாயப்படுற தண்ணி. அந்த சாயப்படுற தண்ணி எனக்கு சுத்தமாக ஒத்துக்கலை, பயங்கர ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. எனக்கு இந்த இடத்துல சொட்டையே விழுந்துருச்சு, முடி இந்த அளவுக்கு ஷார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ ஹேர் ஃபாலுங்க, பயங்கர ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி நான் ரெக்கவரி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இங்கிலீஷ் மெடிசன்லாம் போனேன், எனக்கு எதுவுமே ஒத்துக்கலை. ஸோ கண்டினியூவாக எதுவுமே ஃபாலோ பண்ண முடியல. எல்லாருமே பயங்கரமாக ஹெவி டோஸ் இருக்கிற டேப்லெட்ஸ் தான் கொடுத்தாங்க. அது எனக்கு எச்சா ஹேர் ஃபாலை தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அதனால நானே நேச்சுரலாக ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்து சாப்பிட்டேன். கீரை, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்து சாப்பிட்டு பழகினேன். அதே மாதிரி வீக்லி 3 டைம்ஸ் நான் ஹேர் பேக் போடுவேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் ரோஸ்மெரி, ஆவாரம் பூ இந்த மாதிரி ஒரு 21 இன்க்ரீடியன்ஸ் வச்சு மேக் பண்ணி நானே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி ஸோ நான் ஒரு 7 மந்த் கிட்ட நான் ட்ரை பண்ணேங்க. பயங்கரமாக எனக்கு ஹேர் க்ரோத் இருந்துச்சு. நான் பிஃபோர் இமேஜ் நான் மேலே அட்டாச் பண்ணுறது பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ ஹேர் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு எனக்கு ஹேர் க்ரோத் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டெப் தாங்க. கரெக்டான ஃபுட்டு நான் சாப்பிட்டேன், கரெக்டாக நான் ஹேர் ஆயில், ஹேர் பேக் அப்ளை பண்ணினேன். ஒரு 7 மந்த் நான் ட்ரை பண்ணினேன். இந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னாவே ஸோ உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குறைஞ்சி நல்ல ஹேர் க்ரோத் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போல்லாம் எனக்கு சுத்தமாக ஹேர் ஃபாலே கிடையாதுங்க. ஒரு சிலருக்குலாம் இந்த மாதிரி இழுத்தாவே கொத்த முடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நானும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணேன். இப்போ அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரெக்கவரி ஆகி ஹாப்பியாக இருக்கேன். நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரோஸ்மெரி ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் நம்ம ஹேர் பேக், ஹேர் ஸ்ப்ரேலாம் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.